பைபிளில் வரும் ஒரு சுவாரஸ்யமான கதை இது. அதிகாரம் இருந்தும் அகந்தை காரணமாக அழிந்த ஒரு மனிதனின் கதை. பாரசீக நாட்டின் ராஜா அகசுரஸ், அவருடைய அரண்மனையில் மிகவும் சக்தி வாய்ந்த அதிகாரி ஒருவன் இருந்தான். அவனுடைய பெயர் ஹாமன். ராஜா அவனை மிகவும் உயர்த்தினார். அரண்மனையில் வரும் அனைவரும் அவனை பார்த்து தலைவணங்க வேண்டும் என்று கட்டளை இருந்தது. ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் அவனை வணங்கவில்லை. அவர் மோர்தேகாய். மோர்தேகாய் தேவனை மட்டும் வணங்குவார். அதனால் ஹாமானுக்கு முன் தலை குனியவில்லை. இதனால் ஹாமான் மிகவும் கோபமடைந்தான். அவன் மோர்தேகாயை மட்டுமல்ல, அனைத்து யூதர்களையும் அழிக்க திட்டமிட்டான். அவன் ராஜாவிடம் பொய் சொல்லி யூதர்களை அழிக்க ஒரு கட்டளையையும் பெற்றான். ஆனால் தேவன் அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ராஜாவின் ராணி எஸ்தர், அவள் ஒரு யூத பெண். மோர்தேகாய் அவளிடம் ஒரு முக்கியமான வார்த்தையை சொன்னார். இந்த நேரத்திற்காகவே நீ ராணியாக இருக்கலாம். எஸ்தர் துணிவுடன் ராஜாவிடம் சென்று ஹாமானின் தீய திட்டத்தை வெளிப்படுத்தினாள். உண்மையை கேட்ட ராஜா மிகவும் கோபமடைந்தார். மோர்தேகாயை கொல்ல ஹாமான் கட்டிய தூக்கு கம்பத்தில் அவனே தூக்கிலிடப்பட்டான். இவ்வாறு தேவன் தன் மக்களை காப்பாற்றினார். இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லுகிறது. அகந்தை மனிதனை அழிக்கும், ஆனால் தேவன் தன் மக்களை எப்போதும் காப்பாற்றுவார். தேவன் உங்களை காப்பாற்றுவார் என்று நம்பினால் கீழே ஆமென் என்று எழுதுங்கள்.